மன நிம்மதியை தரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு. 20/3/2026 பங்குனி மாதத்தின் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை மாலை 6:31 7:11 மேற்கு திசையை நோக்கி மூன்றாம் பிறை தரிசனம். இப்போ நான் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மன நிம்மதி கிடைக்கும். குறிப்பாக பொருளாதார ரீதியான பிரச்சனையால் மன நிம்மதி இல்லாமல் தவிப்பவர்களும், குடும்ப உறவுகளால் மன நிம்மதி இல்லாமல் தவிப்பவர்களும் இந்த சுக்கிர நாளில் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனத்தை தவறாமல் பாருங்கள். இன்றைய நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், அதாவது பிறை சூடிய பெருமான் சிவபெருமான், மூன்றாம் பிறையை தன்னுடைய தலைமையில் சூடி இருக்காரு சிவபெருமான். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவபெருமான் ஆலயம் இருந்தது அப்படின்னா சிவனுக்கு அபிஷேகத்துக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பால் வாங்கி கொடுங்க, உங்கள் பிரச்சனைகள் தீரும். அது மாதிரி சிவன் கோவிலில் போய் இன்றைய நாளில் தியானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மன ரீதியான பிரச்சனைகளுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்குவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த நேரத்தில், நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டுக்கு வெளியில் போய் உட்காந்துருந்து தியானம் பண்ணுறது, அதாவது பிறையை நோக்கி மேற்கு திசை நோக்கி அமர்ந்து தியானம் பண்ணுறது அவங்களுக்கு கண்டிப்பாக மன அழுத்தத்தை குறைத்து மன நிம்மதியை கொடுக்கும். இந்த நாளில் செல்வம் பெருக மன நிம்மதி கிடைக்க நீங்கள் செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இடது கை மேலே வலது கையை வச்சுக்கோங்க. வலது கையில் பன்னீர் இருந்தால் பன்னீர் ஊற்றிக்கோங்க. பன்னீர் இல்லாத பட்சத்தில் தண்ணீர் சிறிதளவு, அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பன்னீர் அல்லது தண்ணீரை வலது கையில் எடுத்து வலது கையை இடது கை மேலே வைத்து நேராக மூன்றாம் பிறையை பார்த்து ஓம் சந்திர பகவானே போற்றிவோம் அல்லது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்னும் மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு நீங்கள் கையில் வச்சிருக்கிற பன்னீர் அல்லது தண்ணீரை அப்படியே சந்திரனுக்கு சமர்ப்பணம் பண்ணிடுங்க. அந்த மூன்றாம் பிறையை பார்த்துட்டு எப்படி நாம் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு தண்ணீரை கீழே சமர்ப்பணம் பண்ணுவோம், அதை மாதிரி சமர்ப்பணம் பண்ணிவிட்டு உங்கள் 2 கைகளையும் ஒன்றாக தேய்த்துட்டு அதன் பிறகு கையெடுத்து கும்பிட்டு பிறையை பார்த்து வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. எளிமையான மந்திர தந்திர சூட்சம முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்காம போகாது. நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் சரியாகணும் அப்படின்னா வழிபாடு, தெய்வத்தை சரணாகதி அடைவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தொடர்ந்து செய்யுங்க, வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும்.